எங்கே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம போக போகிறோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு தான். போனால் தான் தெரியும் எப்படி இருக்கும். எப்பவுமே நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம்னா தான் எதுவுமே இருக்காது. லென்ஸ் வைக்க மாதிரி. வெயிட் அ மினிட். இப்போதான் எனக்கு கிளியராகவே தெரியுது. இது சன்ஸ்க்ரீன். என் ஹேர் ரொம்பவே ட்ரையாக இருக்குது, நல்லாவே இல்லை. ஸோ ஹேர் கட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி நான் ஹேர் கட் பண்ணி ஒரு 1.5 months ஆச்சு. லிப்ஸ்டிக். This is everyday new kind of lipstick. மஸ்காரா போடணுமான்ட்டு இருக்கு. மஸ்காரா இல்லாமல் லைட்டாக தான் போடுறேன், ஹெவி கோட்டில் இல்லை. ரோல் ஆன். முடிந்து விட்டது என் மேக்கப். லெட்ஸ் கோ. ஹேருக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணணும். வெயிட். ஹேர் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. நான் கேர்லியாகவும் ட்ரை பண்ணாமல் ப்ளோ ட்ரை பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கேன். Top. What is that? Top, bottom. Let's go. Came home for you, cut my hair
ஹாய் கைஸ், ஆல்மோஸ்ட் 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் டிமார்ட் போயிட்டு வந்துட்டு. ஸோ எனக்கு இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு காமிக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் வந்து எதிர்பார்த்து போனது எதுவுமே இல்லை. நான் வந்து இது டிஷ் ட்ரைனர் எதிர்பார்த்துட்டு போனேன், ட்ராலி எதிர்பார்த்துட்டு போனேன், அண்ட் ஐ மீன் அந்த கிச்சன் ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ட்ராலி இருக்குல்ல, அது எதிர்பார்த்துட்டு போனேன். அதுவும் அங்கே இல்லை. அண்ட் நிறையா ப்ராடக்ட்ஸ் எதுவும் அங்கே இல்லை, நான் எதிர்பார்த்துட்டு போனேன். அண்டு கலெக்ஷன்ஸும் பெருசாக இருந்த மாதிரி இல்லை, எல்லாம் ரிப்பீட்டடாக ஒரே கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. அண்ட் புதுசாக எதுவுமே இல்லை அங்கே சொல்லப்போனால். சரி, வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்கலாமே அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்ததெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு ஃபஸ்ட்டு வந்து நான் நிறையா திங்ஸ் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பீசஸ் மட்டும் காமிக்கிறேன். ஓகே, அண்ட் ரேட்ஸ் எல்லாமே வந்து 100, 150 அந்த ரேஞ்சில் தான் எடுத்திருந்தேன். 200 டாய்லெட்ரிஸ் மட்டும்தான் 200க்கு மேலே போயிருந்தது. மற்றபடி இந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த 100 அந்த ரேஞ்சுக்கு தான் எடுத்திருந்தேன். அண்ட் எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் இதில் ப்ராடக்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி இல்லைன்னா வந்து எனக்கு தெரியல, சாரி. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து இந்த டப்பா, இது வந்து ஒரு 4 எடுத்திருந்தேன். இது வந்து 130 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு. பட் அவங்க எனக்கு செல்லிங் ப்ரைஸ் வந்து 79, 80 ருபீஸ். 1 செகண்ட், நான் ஆல்ரெடி இது மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுகர் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே வருது தெரியுமா, ஒரு ஸ்பூன். அந்த ஸ்பூன் மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்பூன், லாங் ஸ்பூனும் ஒரு ஷார்ட் ஸ்பூன் ஒரு 10 அந்த மாதிரி எடுத்திருந்தேன். அண்ட் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஃப்ளம்ஸியாலாம் இல்லை, லைக் ரொம்ப ஹார்டாக அமுக்குனா கூட அது கொஞ்சம் பெண்ட் ஆகலை. ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த குவாலிட்டி. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது கிளாஸ் கிடையாது, பிளாஸ்டிக் தான். ஓகே, அண்ட் நைஸ். அப்புறம் வந்து ஓகே, ஸ்பூன்ஸ், ரைட். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் எடுத்திருந்தேன். லைக் இது வந்து 12 ருபீஸ் தான். இந்த சைஸ் ஒன்று, அப்புறம் இந்த லாங் சைஸ் ஒன்று. ஏதோ இந்த 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 லாங் சைஸ் ஒன்று, 2 சைஸ் எடுத்திருந்தேன். ஆல்மோஸ்ட் இது வந்து எனக்கு 10, இது 10 எடுத்திருந்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்டு சால்ட்டு, சுகர் இதுக்கெலாம் போடுறதுக்கு யூஸ் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். பட் இனிமேல் தான் இது யூஸ் பண்ணணும். எப்படியே தொலைஞ்சி போயிடும், பாதி தொலைஞ்சிடும் எனக்கு தெரியும். அண்ட் யா, அண்ட் இந்த டப்பா எடுத்திருந்தேன். இது வந்து 2 செட் எடுத்திருந்தேன். அம்மாவுக்கு தான் எடுத்திருந்தேன். நான் இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது அம்மாவுக்கு. இஃப் யூ ஆர் வண்டரிங் நான் இதை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து இங்கே தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் தேவைப்படும். ரேராக எப்பயாச்சும் சமைப்பேன். ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதனால தான். ஓகே, இது வந்து 149 ருபீஸ். ஒரு இந்த செட் வந்து 149 ருபீஸ். க்யூட்னஸ் என்னென்னா இதுக்குள்ளே ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப நைஸ். ஸோ இந்த டப்பாவும் ரொம்ப ஃப்ளம்ஸியாக இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் கொஞ்சம் பெண்ட் ஆகுது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபார் திஸ் ப்ரைஸ் டெஃபினெட்லி நீங்கள் வாங்கலாம். அதே கலரில் வந்து இந்த டப்பா வாங்கிடுவேன். ஓப்பன் பண்ணி இங்கே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன்னா அது எடுக்கவே முடியல. 1 செகண்ட். அண்ட் யா, இது மாதிரி 8 எடுத்திருந்தேன். இது வந்து ஒரே செட்டாக வந்துச்சு எனக்கு. ஐயோ, இந்த 4 வந்து ஒரே செட்டாக வந்துச்சு எனக்கு. ஸோ இது வந்து 100 ருபீஸோ 150 ருபீஸோ தான் நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டேன். பட் கம்பேரிட்டிவ்லி அந்த டப்பாவை கம்பேர் பண்ணல இது வந்து கொஞ்சம் ஃப்ளம்ஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, அந்தளவு குவாலிட்டி இல்லை. பட் இது 4மே வந்து ஒரே செட்டாக வந்துச்சு. ஸோ இது மாதிரி 2 செட் எடுத்திருந்தேன். இதெல்லாம் எங்கள் அம்மா கொடுத்துருவேன். யா, அண்ட் வந்து யா, இதை எடுத்திருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது ஆல்ரெடி இது மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். பட் அதோட ஸ்ட்ராவும் இந்த இது என்ன இந்த மூடி, ஸ்ட்ராவும் இதோட மூடியும் தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு அது எதுவுமே க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து இது எனக்கு பார்த்துருந்தேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். நான் எடுத்துகிட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 79 ருபீஸ். 80 ருபீஸ்க்கு சூப்பரான ப்ராடக்ட். இது வந்து கிளாஸ். அண்ட் ஐ காட் திஸ் கேண்டில்.
இந்த கேண்டில் வந்து 100 rupees. ஆனால் வந்து எனக்கு இது பிடிக்கல. இதே மாதிரி வந்து ஒரு இந்த லெமன் எல்லோ அந்த ஷேடில் ஒன்று எடுத்திருந்தேன். அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணல. பட் நான் இதை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சுமாராக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியல, சுமாராக இருக்குது. டிஷ்யூ இது வந்து 3 எடுத்துருந்தேன். ஒன்று யூஸ் பண்ணியாச்சு, ஒன்று பேக்கப் வச்சாச்சு, ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் திஸ் இது வந்து இந்த க்ராக்கரி ஐட்டம்ஸில் இது ஒன்று எடுத்துருந்தேன். இது வந்து 39 rupees தான். எனக்கு பிடிச்சிருந்தது, சரி எடுத்துருக்கேன். எங்கள் அம்மா கண்ணில் காமிச்சிட்டு எங்கள் அம்மா வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மா காமிக்க மாட்டேன், நானே வச்சுருவேன். இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கேட்பாங்க மேபி. அண்ட் இது டூத் பேஸ்ட் அந்த இது போட்டு வைக்கிறதுக்கு. இது வந்து எவ்வளோ ருப்பீஸ்னால் செல்லிங் ப்ரைஸ் வந்து 79 rupees. இது எம்ஆர்பி எவ்வளோன்னு தெரில. ஸோ யா. அண்ட் மை ஃபேவரட், ஓவராக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிஜமாலுமே பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க டிமார்ட்டில் நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். எனக்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பிளாஸ்டிக் தான், ஆனால் வந்து பிளாஸ்டிக் மாதிரிலாம் அது தெரில. அது முடிஞ்ச வரைக்கும் அழகாக காமிக்கிறேன் கைஸ். நான் இது வந்து 2 எடுத்திருந்தேன். ஒன்று வந்து மேக்கப்புக்கு, ஒன்று ஓகே. ஓகே, நான் இது வந்து 2 எடுத்திருந்தேன். ஒன்று வந்து மேக்கப்புக்கு, ஒன்று ஸ்கின் கேருக்கு. மேக்கப் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். இதில் நீ போய் நான் ஸ்கின் கேர் வச்சுப்பேன். யா, இதுவும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க நீங்கள் வந்து இது ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம், லைக் ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு. வாங்குங்க, டெஃபினட்டாக இது ஒர்த்து. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. இது வந்து 129 rupees தான். 130 rupeesக்கு சூப்பரான இது. இதில் வந்து செல்லிங் ப்ரைஸ் 129, எம்ஆர்பி இதில் 150 போட்டிருக்காங்க. 150னா கூட இது ஓகே தான், நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம். அண்ட் இன்னும் இது வாங்கினேன். இது நீங்கள் என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். நான் வாங்கினா மெயினாக இந்த ஃப்ரூட்ஸ், பனானா இல்லை ஆனியன், டொமேட்டோ இந்த மாதிரி எதையாச்சும் போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நான் என்ன ஓப்பன் பண்ண இனிமேல் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நைஸ். இது வந்து ரேட் கம்மி. எம்ஆர்பி வந்து 140 போட்டிருக்காங்க. பட் நான் செல்லிங் ப்ரைஸ் 100 தான், 99 rupees தான். 140நாலும் நீங்கள் வாங்கலாம். 3 பேஸ்கெட் 140க்கு தாராளமாக வாங்கலாம். 100 rupeesக்கு நீங்கள் வாங்கலாம் கண்டிப்பாக. அண்ட் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஐ காட் திஸ் டப்பா. இது மாதிரி 4 டப்பா எடுத்து வச்சுருந்தேன். நான் பேக் அம்மா கொடுக்கலான்னு நான் பேக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதே கலரில் வந்து இன்னும் 1 2 4 எடுத்துருந்தேன். ஓகே, இது வந்து 50 rupees, 49 தான். ஓகேவா? ஆனால் இந்த டப்பாவும் கொஞ்சம் ஃப்ளம்ஸியாக இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு வந்து ஓப்பன் டைப் வந்து இந்த மாதிரி. மேபி நீங்கள் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் போட்டு வைக்கிறதுக்கு ஆனால் யோசிக்கலாம். மற்றபடி இது நல்லாவே யூஸ் பண்ணலாம். நல்லா அந்த இல்லை, ஆனால் வந்து ரொம்ப டைட்டாக இது ரொம்ப டைட்டாக லாக் ஆகலை. நீங்கள் பார்த்துட்டு பருப்பெல்லாம் போட்டுச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? ஓலைஷ் டிப்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கேன், குக்கிங் டிப்ஸ். பார்த்தீங்களா? இது அதுக்கப்புறம் லைக் இது அழகாக இருக்குல்ல? இது வந்து குஷனுக்கு வாங்கினேன். குஷன் கவர், ஃபர் வச்ச ஒரு குஷன் கவர். நான் நிறைய பார்த்தேன், எதுவுமே இல்லை, கலெக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஹேண்ட் டவல் பார்த்தேன், ஹேண்ட் டவல் இல்லை. ஃபேஸ் டவல் பார்த்தா இல்லை. கிச்சன் டிஷ்யூ இருக்குல்ல, அது ஐ மீன் கிச்சன் டிஷ்யூனா டிஷ்யூ இல்லை, லைக் கிச்சன் துடைக்கிற டவல் மாதிரி ஆனால் டிஷ்யூவாக இருக்கும். அது பார்த்தேன், அதுவும் இல்லை. மீஷோவில் பார்த்துருக்கேன். நான் மீஷோவில் தான் அதை ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை. அண்டு ஸோ இதுலேயும் நிறையா கலர்ஸ் அண்ட் இது மாதிரிலாம் இல்லை. இதே மாதிரி ஃபர்ரஃபெக்டில் இன்னும் 2 கலர் இருந்துச்சு, ப்ரௌன் அண்ட் பிங்க்கு. ஸோ எனக்கு ஒயிட் வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அண்ட் நிறைய டிசைன்ஸும் இல்லை. ஸோ எனக்கு இது ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒன்று எடுத்தேன். இது வந்து 100 rupees அப்படி தான் நினைக்கிறேன்.
ஆமாம் இது 100 ருபீஸ். ஆனால் வந்து டிமார்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 95 98 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ யா அவ்வளோதான் டிமார்ட் vlog அண்ட் ஹால். நான் ஏதாச்சும் விட்டுருக்கேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு இது டைகர் பாம், எனக்கு இந்த ஸ்மெல் பிடிக்கல. 93 ருபீஸ், ஆனால் ஸ்மெல் பிடிக்கல. சரி என்ன பண்ணுறது. யா அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் ஐ காட் napkins, பேஸ்ட் அண்ட் ப்ரஷ், இந்த மாதிரி டாய்லெட்ரிஸுக்கு தேவையான சில ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தேன். அண்ட் மற்றபடி எதுவும் வாங்கலை. அவ்வளோதான் டிமார்ட் ஹால்.